மணிப்பூர்ல எங்க கிறிஸ்துவ கொண்டாங்க, எங்க தேவாலயத்துல அடிச்சாங்க. போடக்கூடாது, புனிதமான இடம். ரொம்ப புனிதமான இடம். எங்க மக்களை கொண்டாங்க, எங்க மக்களை கொண்டாங்க, இன்னும் கொண்டுட்டே இருக்காங்க. எங்க தேவாலயங்களை இடிச்சாங்க. ரொம்ப புனிதமான இடம். எல்லாரும் நல்லா மணிப்பூர் பிரச்சனை என்ன பிரச்சனை? கிறிஸ்துவ பிரச்சனை கிடையாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மக்களை கொண்டது தப்பு, தேவாலயம் தப்பு. ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க கூடாது. சரியா ராஜா? ஹைகோர்ட் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடு. எஸ்டி ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க பழங்குடியினத்தில் இருக்கிறவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. கல்வி சண்டை, ரெண்டு இனம் சண்டை போட்டு, ரெண்டு இனம் எனக்கு சண்டை போட்டு உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டு கம்யூனிட்டியிலுமே இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்க, நீங்க மத அரசியல் பண்றது யாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, ரெண்டு இதுலயுமே ரெண்டு ட்ரைபல் சொல்றீங்க. ரெண்டு ட்ரைபல் கம்யூனிட்டிலையும் நீங்க மேத்தின்னு சொல்ற கம்யூனிட்டிலையும் இந்துக்கள் இருக்காங்க, அதுலயும் கிறிஸ்டியன் இருக்காங்க. இன்னொரு ட்ரைபல் கம்யூனிட்டில இந்துக்கள் இருக்காங்க, அங்கேயும் கிறிஸ்டியன் இருக்காங்க. சண்டை நடந்தது அவங்களுக்கு. எதுக்கு சண்டை? எப்படி நீ எஸ்டி அந்தஸ்து கொடுக்கலாம்? இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஹைகோர்ட் ஆர்டர் எஸ்டி அந்தஸ்து கொடு. சரிங்களா? சொல்றதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு கொடுக்குது. சொல்றதுக்கு அதுக்கப்புறம் ஆர்மி போகுது, சிஆர்பிஎஃப் எல்லாரும் போறாங்க. ஃபுல் பேராமிலிட்டரி உள்ள இருக்கு, இந்திய அரசு உள்ள இருக்கு. எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுக்குள்ள வர்றாங்க. இது நீங்க புரிஞ்சுக்கங்க. இலங்கையில 2009 ஒரு கலவரம் நடக்குது. யாராவது நடக்குது? தமிழர்கள் ராணுவத்தில் நடக்குது. 1,60,000 சரிங்களா? அன்னைக்கு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இங்க எங்க போனாங்க? 1,60,60,000 தமிழர்கள் படிக்கும்போது ஆட்சியில் யார் இருந்தா? இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, அன்னைக்கு நம்ம கோவம் எங்க போச்சு? இந்தியாவுக்குள்ள யார் என்ன பண்ணா? அன்னைக்கு யாரு எங்க போனாங்க? நம்ம தமிழர்கள் தானே, நம்ம தமிழர்கள் தானே, அங்க இருக்கிறவங்க நம்ம ஆளு தானே. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல, அன்னைக்கு நம்ம எங்க போனோம்? ஆட்சியில் யார் இருந்தா? அது யாரு தீர்த்தா? இன்னைக்கு அதே ஆட்களுக்கு நாம வீடு கட்டி தரோம், அங்க நாம போறோம். தயவு செய்து மதத்தை வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு வராதீங்க, சர்ச்சுக்குள்ளே கொண்டு அறிவோட பேசிட்டு இருக்கேன். உங்களோட பதில் முன்னாடியே படிச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு நல்லாவே நடக்குதுன்னு தெரியும். மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, தடுக்கல, திமுக பேசுற மாதிரி பேசக்கூடாது. எல்லா மக்களோட உரிமை இருக்கு. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு. கார்த்தி
எத்தனாடா